அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் சூரியனுடன் புதன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்யும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிக ராசியில் சூரியனுடன் புதன் இணைந்து புத ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குகின்ற மாதம் இந்த கார்த்திகை. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு சம சப்தம யோகத்தை உருவாக்குகிறார் இந்த மாதத்தில். மேலும் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகின்றது. இந்த வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. ஒரு நபரின் ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்களில் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வேசி யோகம் உண்டாகிறது. வேசி யோகம் கொண்ட நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுவார்கள். மேலும் ஐப்பசி மாதம் சூரனை சம்ஹரம் செய்து வெற்றி கண்ட வடிவேலனை கார்த்திகை மாதம் கை கூப்பி தொழுதால் நேர்த்தியான வாழ்க்கை நமக்கு அமையும். கந்த சஷ்டியில் சூரனை வெற்றி கண்ட வேலன் வெற்றி களிப்போடு இருக்கும் மாதம் கார்த்திகை. ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடைமொழியுடன் அழைக்கின்றோம். பெரிய கார்த்திகை என்றும் கூட சிலர் சொல்வார்கள். திருக்கார்த்திகை நாளன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பான். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை 28ஆம் தேதி 13/12/2024 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி 12/12/2024 வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால் உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சந்நிதியில் வழிபட வேண்டும். கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலும் ஆறுமுக பெருமான் சந்நிதியில் இலுப்பை எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேண்டும். ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்துக் கொள்கிறார்கள். மேலும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமாகி சனியை பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் எதற்கும் எந்த விஷயத்திலும் பாதிப்பு, விரயம், 3ஆம் நபர்களின் அனாவசிய குறுக்கீடு, பொருளாதார சிரமம், தேவை அத்தியாவசிய விஷயங்களுக்கு பாதிப்பு என்றபடி நிச்சயமாக ஏற்படாது. அதே நேரம் இப்போது தொடர்கின்ற கண்டக சனியின் பொருட்டு நீங்கள் எதிர்பார்த்து இறங்குகிற விஷயங்களின் இலக்கு ஒன்றாகவும் முடிவு வேறொன்றாகவும் தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலைமை இந்த மாத கிரகங்களின் அதிர்ஷ்டத்தால் சட்டென நிம்மதியாக மாற்றம் ஏற்பட போகிறது. மாத துவக்கத்தில் 10ஆம் இடத்தில் சந்திரன், ராசிநாதன் சுகஸ்தானத்தில் 18 தினங்கள் வரை 10 கூடிய சுக்கிரன் குருவின் வீட்டில் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். ஆக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அதிர்ஷ்டமான திருப்புமுனை, பணவரவு என்றபடி இந்த மாதம் நகரப்போகிறது. கவலை வேண்டாம். இப்போது உங்களுக்கு அதிகப்படியான
மனக்கவலைக்குரியவர் யார் என்றால் 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இந்த கிரக சஞ்சாரம் தான். இருந்தாலும் இந்த நிலைமை அனைத்தும் சட்டென விலகிவிடும். ஆசைப்பட்டது நடக்கும், வருமானம் பெருகும், சேமிப்பு உயரும், விருப்பப்படும் உயர்தர ஆடம்பர பொருட்களை வாங்கிவிடுவீர்கள். குடும்ப கஷ்டம் விலகப் போகிறது. கடன் கொடுக்கல் வாங்கல் இடையூறு ஏற்படாது. குடும்பத்திற்கான தேவை, கடமை, அத்தியாவசிய விஷயங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும். வாரிசுகளால் ஏற்பட்டு இருக்கின்ற மனக்கவலை தீரும். கடன்களால் சில நேரம் அவஸ்தையும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.